என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் 2 லட்சம் மந்திரக்காரனுக்கு கொடுத்தேன், என் வாழ்க்கையில எந்த சமாதானமும் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல. அவங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா நீங்க நடத்தின அந்த கூட்டத்துக்கு வந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, பணத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாங்க முடியாது. மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பைபிள்ல அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, 12 வருடமா ஒரு அம்மா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க, அந்த மருத்துவரை போய் பாரு, இந்த மருத்துவரை போய் பாரு, உனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க போகிற பொழுது ஒவ்வொரு சொத்தையா வித்து கொண்டு போய் மருத்துவமனையில கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில எல்லாமே காலி ஆயிடுச்சு, அவங்களுடைய ஆஸ்தி எல்லாம் போச்சுது, ஆனா சுகம் கிடைக்கல. என்கிட்ட அந்த சகோதரி சொல்லுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் மந்திரக்காரன் நான் போகிற பொழுது 50,000 ரூபாய் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் 50,000 எடுத்துட்டு போவேன், ஆனா என் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் என்பது கிடைக்கவே இல்லை. கடைசியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த அது கிடைத்தது என்று சொன்னார்கள். பாருங்க, 12 வருஷமா வியாதி நிமித்தம் ஒரு அம்மா கஷ்டப்பட்டாங்க. கடைசியில யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சொன்னாங்க, ஏசப்பா கிட்ட போனா அந்த சுகம் கிடைக்கும், ஏசப்பா கிட்ட போனா உங்க வியாதி நீங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னு யாரோ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டு அவங்க ஓடி போறாங்க. ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல ஏசப்பா வராரு அப்படின்னா திரள் கூட்ட மக்கள் போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏசப்பா வருகிற இடத்துல எல்லாம் நன்மை செய்வாங்க. வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், குஷ்டரோகிகள் சுகமடைவார்கள். இப்படி நன்மைகளையே அவர் செய்தபடினால அவர் போகிற இடத்துல ஏராளமான கூட்டம். அந்த அம்மா பாக்குறாங்க, ஏசப்பா கிட்ட போக முடியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, முந்தி அடித்து கொண்டு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான சுகத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்தார். 12 வருட வியாதிக்கு முற்றுப்புள்ளியை வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இங்க உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியை கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடலாம், யாரா இருந்தாலும் சரி இயேசு கிட்ட வரலாம். உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன். இந்த நேரத்துல ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா ஏசப்பா உங்க பக்கத்துல வருவார், உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். 20 வருஷத்துக்கு முன்னாடி வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன். என்கிட்ட 2 பேர் இப்ப எப்படி நாங்க துண்டு பிரதி கொடுக்கிறோம், அதே போல துண்டு பிரதியை கொடுத்து ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க, சுகம் தருவார்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த வார்த்தையை நான் அப்படியே கேட்டு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன். என் பக்கத்துல வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார். இன்று வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு உயிரோடு கூட நின்று உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை. எனக்கு நன்மை செய்த ஆண்டவர், என்னை வாழ வைத்த இயேசு உங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார், உங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். அவங்க தான் இயேசுவை கூப்பிடணும், இவங்க தான் இயேசுவை கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பட்சபாதம் கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் இயேசு, முழு உலகத்திற்கும் கடவுள் இயேசு. ஆகையினால யார் வேண்டுமானாலும் இயேசுவை கூப்பிடலாம். நான் இயேசுவை கூப்பிடுகிற பொழுது கிறிஸ்தவன் அல்ல, ஆலயத்திற்கு போகிறவன் அல்ல. அவங்க சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன்,
எப்படி இப்படி இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அதே போல 2 ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்க, இயேசுவை நம்புங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பி இயேசுவை கூப்பிட்டேன், என்னை தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கு உங்க மத்தியில நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு கூட கேட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்பொழுதே அற்புதமான சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வீங்க. இப்ப உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு நிமிட கண்களை மூடி ஏசப்பா உங்க இருதயத்துல நீங்க நினைப்பீங்க அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா நிச்சயமாகவே இயேசு வருவார். பரலோக பிதாவே, இந்த தெருவில் நின்று இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா, நீ யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்யுங்க. 12 வருடமா வியாதிப்பட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரியை தொட்டு சுகமாக்கினீங்களே, உங்க வல்லமை அனுப்பி சுகமாக்கினீங்களே, அதே போல இயேசுவேன்னு இருதயத்துல நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறாங்க, வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை ஆண்டவரே இந்த தெருவில் இருக்கிற இந்த மக்களுக்கு செய்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், எல்லா குடும்பத்தில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏசப்பா உங்ககிட்ட நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.